குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 27ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, வைகாசி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில பண வரவுகள் இன்னைக்கு வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பேச்சுல அதிகாரமும் கம்பீரமும் கலந்த ஒரு நபராக இன்னைக்கு மிடுக்குடன் காணப்படக்கூடிய ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் வழியிலையும் ஒரு சிலருக்கு பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் மூலமான பண வரவுகள் வர உள்ள வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்கள் வழியில ஆதாயங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு ஆன்மீக நாட்டம் மேலோங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்லும் எண்ணங்கள் குடும்பத்தினருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த கவனங்களும் கொஞ்சம் அவசியமானதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அவசியம் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதன் ரீதியிலான கலைகளை கற்றுக்கொள்ளும் எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகளுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு வேலைகள் மூலமான பண வரவுகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபடும் நபர்களுக்கு அதன் ரீதியிலான பண வரவுகள் அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வாக்கு சாதுரியத்தினால ஈடுபடக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த வேலைகள்ல இன்னைக்கு ஒரு பேச்சு ரீதியாகவே நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிற மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முகப்பொழிவு அதிகமாக இருக்கும். பார்க்கிறவங்க நம்மள ஒரு பெரிய நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அன்னதானம், கல்வி தானம் இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புண்ணிய காரியங்களுக்கான ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மூதாதையர்களுடைய ஆசிகளும், குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வ அனுகிரகம் இதையெல்லாம் பெறக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தினருக்கு தந்தை வழியில ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி துறைகள்ல இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனித பயணங்கள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நிறைந்த தெய்வ பக்தி இன்னைக்கு உங்களிடம் காணப்படும். அதிகாரம் மிக்க பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக
பூர்வீகம் சம்பந்தமான பொன் பொருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு சொத்துகள் மூலமான பண வரவுகள் இன்னைக்கு இருக்கும். தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. முடிந்தால் அதை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நேர பயணங்கள், வெளியூர் பயணங்கள், இரவு நேர பயணங்கள், இந்த மாதிரியான பயணங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொள்வது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எண்ணியபடி பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களோட கையிருப்பு பணம் இன்னைக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள், பண செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்னைக்கு அம்மாவோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கோப சிந்தனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பகைமை உணர்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வீடு, வண்டி இதன் ரீதியிலான பழுதுகள் ஏதாவது இருந்தா அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வகைகள்ல ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றங்கள்ல தடைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகள், குறிப்பா கால்நடை ரீதியிலான பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த உயிரினங்கள் சார்ந்த கவனங்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. அதன் ரீதியிலான ஏதாவது செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வசிக்கும் வீட்டில் ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான கடன் கொடுக்கும் சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதத்துல நாமளா ஈடுபடாம இருக்கிறது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான உறுப்பு ரீதிகள்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சுகளின் போது நிதானங்கள் அவசியமாக தேவைப்படுகின்றது. தேவையற்ற பேச்சுகள்னால கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தாய் வழி உறவு முறைகள்ல வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சொத்துகள், நகை இதன் மீதான கடன்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா அதையெல்லாம் அடைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள்னால உடல்நிலையில அவதிகள் இருக்கலாம். மேற்கொள்ளும் விஷயங்கள்ல இடைஞ்சல்கள், வீண் அலைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைவர்கள்னால வர்ற தொல்லைகள் ஏதாவது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இருக்கிறதுக்கான சூழல்களும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. செய்யத்தகாத காரியங்கள்னால ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால காரியங்கள்ல ஈடுபடும் போது இது நன்மையானதா தீமையானதா அப்படிங்கறத யோசிச்சு செயல்படுவது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. வீண் விவாதங்கள்லையும் கருத்து மோதல்களையும் கலந்து கொண்டா இன்னைக்கு பிரச்சனை கொஞ்சம் பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பேச்சுவார்த்தைகள்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது.
உங்கள் மீது வீண் பழிகளோ அவதூறுகளோ பொய் குற்றச்சாட்டுகளோ சுமத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனை காரணமாக வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் இதையெல்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம உறவு முறைகளுக்கோ நண்பர்களுக்கோ கடன் கொடுக்கும் சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மருந்து எடுக்கும் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து புதிய முயற்சியை எடுக்கும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், செலவுகள் அதிகமாகலாம், இந்த மாதிரி ஏதாவது தொல்லைகள் இருக்கலாம். அதனால புதிதான முயற்சிகள்ல நம்ம இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட விரும்புகின்ற நபர்கள் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுக்க விரும்புகின்ற நபர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். நல்ல விஷயத்திற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கும்போது அது மேலும் சிறப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்களை எடுக்கலாம். பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள், தொழில்முறை வியாபார ரீதியிலான பயணங்கள், வரன் பார்க்கும் விஷயங்கள், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கான ஒரு பயணங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமனார் இருக்கிறார்னா அவர் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் மற்றும் மாமனார் இவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. இவர்களோடு வீண் வாக்குவாதங்களை நம்ம இன்னைக்கு செய்யாம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதிகப்படியான தைரியங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எந்த விஷயம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. துணிவுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய திறமை இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண விஷயங்கள்லையும் ஒரு சிலர் தைரியமான முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ளாக கருத்து மோதல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நண்பரோடு சின்ன சின்ன உரசல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். இஎன்டி சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ தீர்வுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை உயர்ந்த உலோகங்கள் இதையெல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இதன் ரீதியில நமக்கு ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறு தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இராணுவ வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் ட்ரைனஸ் சம்பந்தமான ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நெய் சம்பந்தமான விற்பனை, நெய் பொருட்கள் சம்பந்தமான விற்பனை இதெல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருந்து சார்ந்த விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான விற்பனையும் இன்னைக்கு நல்ல முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவி வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண செலவுகள்னால ஏதாவது செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள்னால அதுல முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மேற்கொள்ளும் பயணங்கள்னால ஏதாவது செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது.
வாசனை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு விற்பனை நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்மளுடைய நண்பர்கள் வழியில ஏதாவது 1-2 செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக காணப்படும். கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ தீர்வுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேங்க் லோன்ல ஏதாவது இஎம்ஐ எல்லாம் கட்ட வேண்டியது இருக்கு, இல்ல வேறு கடன்கள் அடுத்தவங்க கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த கடன்களை எல்லாம் அடைக்கின்ற முயற்சிகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா வழியில ஏதாவது செலவினங்கள் வரலாம். அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்களுக்கான முயற்சிகளை செய்ய விரும்புகின்ற நபர்கள் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக எடுத்து செய்யலாம். புதிதான முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்கும் பட்சத்துல அதெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக வேலைக்காக நம்ம போய் அப்ளை பண்றது, இல்லைன்னு சொன்னா ஒரு பயணங்கள் போகும் விஷயங்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல அதிகப்படியான நன்மைகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கடன் வாங்குற விஷயங்களை இன்னைக்கு நம்ம செய்யாம இருக்கிறது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எந்த விஷயத்தை எதிர்பார்த்து போறோமோ அது இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன் பார்க்க விரும்புகின்ற நபர்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு பேசினா அது நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள், வியாபார சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன், ஏதாவது சைன்காக அலைகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான வேலைகள் இது எல்லாம் மேற்கொள்ளும் போது நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ பேங்க் லோன் கேட்கும் போது அது நல்ல முறையில லாபகரமான பேச்சுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் மாமா வழியில உங்களுக்கு லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளோடு நல்ல இணக்கங்கள் இருக்கும். அவங்க வழியிலேயே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சு ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவுனால லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிரிகள் வழியிலையும் உங்களுக்கான பண வரவுகளோ இல்ல லாபகரமான விஷயங்களோ நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் நினைத்தபடி கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. போட்ட மூலதனத்தை எடுக்கின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் திருப்பி எடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வழக்கு ரீதியான விஷயங்கள்ல லாபகரமான ஒரு தீர்ப்புகள் வர்றதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உஷ்ண ரீதியான உடல் தொந்தரவுகள்னால ஏதாவது தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவரோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியிலான பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ தேவைகள் வர வேண்டிய அவசியங்களும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை தேடும் நபர்களுக்கான விஷயங்கள்ல ஒரு நல்ல வேலை, கொஞ்சம் பதவிகள் பெரியதான அளவுல இருக்கிற மாதிரியான வேலை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது.
ஒரு சிலருக்கு சிறிய அளவிலான பிசினஸ் தொடங்குகின்ற எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கு. இந்த மாதிரியான பிசினஸ் சின்ன அளவுல தொடங்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள்னால உடல்நிலையில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள் இதுல எல்லாம் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. பணி தற்காலிக பணிகளாக இருந்த நபர்களுக்கு இன்னைக்கு நிரந்தர பணிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுத்து அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. நம்ம விரும்பியபடி பதவி உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான ஒரு பண்ணை வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வேலை ரீதியான ஒப்பந்தங்கள், வியாபார ரீதியிலான ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் போடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பணியில் அமரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பியபடி இடமாற்றம் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நம்ம எந்த விஷயத்தை எதிர்நோக்கி போறோமோ அந்த விஷயம் நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா அது நல்ல முறையில நடக்கிறதுக்கு, வெற்றிகரமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. நம்மளுடைய நண்பர்களுடைய வேலைகளை நம்ம செய்யற மாதிரி இருக்கும். நம்மளுடைய நண்பர்களுடைய செலவினங்களை நம்ம ஏற்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். இதனால ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நம்மளுடைய நண்பருக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கும். நமக்கான ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரியான சூழல்கள் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள், புதிதான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. மாமன்மார் உறவு, தந்தை வழி உறவுகள் இவர்களோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகார தொனியில உங்களுடைய பேச்சுகள் காணப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேச்சு ரீதியில குடும்ப சம்பந்தமா உறவினர்கள் நண்பர்களோடு பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய முழு முயற்சியும் தொழிலையோ இல்லைன்னா பணியிலையோ போடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழிலில் நம்ம முதன்மை வகிக்கின்ற சூழல்கள் அதிகமாக இருக்கும். நம்ம தலைமை தாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பணியிலையுமே நம்ம தலைமை பொறுப்பை ஏற்கிற ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவருடைய உடல்நிலையில அதிக கவனங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். தொழில்முறை சார்ந்த அறிவாற்றலும் புத்தி கூர்மையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் இதயம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில அவரோடு ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சுய முயற்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்மளா இன்னைக்கு ஈடுபட்டு நிறைய பாடுபட்டு நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சிவபெருமான், குலதெய்வ வழிபாடு இதையெல்லாம் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய குழந்தைகள் வழியில பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சொந்த ஊர்லயே
புதிதாக தொழில் தொடங்கலாம், இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலர் கால்நடைகளை வச்சு அதன் மூலமா பராமரிப்பு உற்பத்தி சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த விஷயங்களை சொந்த ஊர்லேயே மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். தந்தையின் தொழிலையே எடுத்து செய்யக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளோ ஈடுபாடுகளோ அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் பணவரவு உங்களுடைய தொழில் முறைகளில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. போட்டி தேர்வுகளில் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் தேவையானதாக இருக்கின்றது. இசை சம்பந்தமான தொழிலை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். சிலர் இசைக்கருவி சம்பந்தமான விற்பனைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான நட்புகள் எல்லாம் பெருகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பரம்பரை பதவிகளை ஏற்கக்கூடிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசியல்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான நாட்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. முடிஞ்சால் அதை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இரவு பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள், இதில் எல்லாம் அதிக கவனங்கள் தேவைப்படுகின்றது. நம்மளுடைய தொழில்முறை சார்ந்த விஷயங்களையும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள்னால மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நம்மளுடைய கையிருப்பு பணம் இன்னைக்கு ஓரளவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முயற்சிகளாக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல முறையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை எடுக்கும்போது அதில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகலாம், இல்லைன்னா பண செலவு அதிகமாகலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகளில் நம்ம இன்னைக்கு ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. கன்னி ராசி நண்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். தந்தை வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான விற்பனை குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக தேவைப்படுகின்றது. மேற்படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அதன் ரீதியிலான பராமரிப்பு மற்றும் உற்பத்தி சார்ந்த செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் விஷயங்களாக பண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலர் மருத்துவ ரீதியிலான ஒரு துறைகளை மேற்கொள்ளும் சூழல்கள் இருக்கலாம். மின்சாரம் சம்பந்தமான துறைகளை மேற்கொள்ளும் சூழல்கள் இருக்கலாம். இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு டிபார்ட்மெண்ட்டை நம்ம எடுக்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த மேற்படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. நிர்வாகத்துறை சம்பந்தமான மேற்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவை. தாய் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் வழியில சின்ன சின்ன செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. வீண் தகராறுகள்ல நாம ஈடுபடக்கூடாது. நம்மளுடைய உறவு முறைகள்ல நண்பர்கள்ல நம்ம யார் கூடயும் இன்னைக்கு வீண் தகராறுகள்ல ஈடுபடாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கடன்களை எல்லாம் அடைக்கின்ற முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுறது
ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பேங்க் ரீதியிலான கடன்களோ இல்லை வெளியிடங்களில் வாங்கியிருக்கிற கடன்களையோ அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமான விற்பனையில் ஏதாவது ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் விற்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான வீடு வாங்கும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தாய் தந்தையருடைய கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்குள்ளே ஏதாவது இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பண்ணை, விவசாயம் இல்லைன்னா வியாபாரம் இதையெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல மேற்கொண்டு அதன் ரீதியில நம்ம மூலதனம் போடுற மாதிரி ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசியல் ஈடுபாடுகள் மூலமான அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் உங்களுக்கு வர்றதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுவாச உறுப்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. சிறுநீரக சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும்போது அதன் ரீதியில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். நம்ம சரியாக செயல்பட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் புதிதான முயற்சிகளை எடுக்கும் விஷயத்தில் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவையாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமைகள் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். வெளிநாடு பயணங்கள், தொழில் சம்பந்தமான ஒரு விஷயங்களை வெளிநாட்டில் மேற்கொள்கின்ற முயற்சிகள், வெளிநாட்டில் வேலை தேடும் முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அது மாதிரி நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்றீங்க, ஒரு சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னாலும் இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை தேடி நம்ம பயணம் போகிறோமோ அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வரன் தேடும் விஷயங்களாக இருக்கலாம், தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான ஒரு முயற்சிகளுக்கான பயணங்களாக இருக்கலாம், இல்லைன்னா ஆன்மீக ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளும் சூழல்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது தகுந்த முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால நல்ல முயற்சிகளை இன்னைக்கு நம்ம தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். இளைய சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய தம்பி தங்கைகள் இவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள், ஒரு உலோகங்கள், ஆபரணங்கள் இதுல எல்லாம் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். இதெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேராசைகளை நம்ம இன்னைக்கு தூண்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நம்ம ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தைரியமான செயல்பாடுகள்னால பிரச்சனைகள் வரலாம், அதன் ரீதியில செலவுகள் வரலாம், இந்த மாதிரியான செயல்பாடுகள் இருக்கலாம். அதனால எந்த விஷயங்கள் சரியோ, எது பின்விளைவுகளை நல்ல முறையில நடத்துமோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் நம்ம தைரியமாக செயல்படுவது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது.
தொழில் இல்லைன்னா வியாபார சம்பந்தமான ஒப்பந்த வேலைகள்ல ஈடுபடும் போது அதன் ரீதியில ஏதாவது பண செலவுகள் வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல செலவுடன் கூடிய வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. இராணுவ வேலைகளுக்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சட்ட ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது ஒரு சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முக்கியமான ஆவணங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள், பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள், செக் புக் சம்பந்தமான விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல இன்னைக்கு ஏதாவது முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருக்கிறோம்னா அதுல ஏதாவது வீண் அலைச்சல்கள், ஊடால கொஞ்சம் நின்று வேலை நடக்கிற மாதிரி இடர்பாடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன உறுதி இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொல்லைகள் இருந்தாலும் நம்மளும் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் நமக்குள்ள இன்னைக்கு தைரியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களையும் கவனங்கள் செலுத்துவது அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மாமனார் இருக்கிறார்னா அவர் வழியில ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களையும் அதிக கவனம் செலுத்துவது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. காது சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை ரீதியாகவோ வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ இடமாற்றம் சம்பந்தமான சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை காக்கிறது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பொழுதுபோக்கு ரீதியிலான செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், கை சம்பந்தமான பகுதிகள், இதில் எல்லாம் ஏதாவது வறட்சி சார்ந்த ஒரு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த ஒரு தொந்தரவுகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனை எடுக்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கடித ரீதியான தொடர்புகள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்களை எடுக்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயில் சம்பந்தமான சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள், நல்ல காரியங்கள் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கிறீங்கன்னா அதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுக்கலாம். நல்ல முறையில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியிலான தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரச்சனைகள் அதன் ரீதியில வரலாம். அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. வரன் பார்க்கும் விஷயங்கள்லையும் நம்ம இன்னைக்கு செயல்பட வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இன்றைய நாள் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகள், நம்மளுடைய தேவை சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள், இதை நம்ம மேற்கொள்ளும் போது நல்ல முறையில வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கையிருப்பு பணம் இன்னைக்கு ஓரளவு இருந்து கொண்டே இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. கலைகள் சம்பந்தமான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு
வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் விரும்பியபடி இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இசைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அதிக முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. பேசும் விஷயங்கள்ல அதிக நிதானங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கு நிறைய இன்னைக்கு எண்ணங்கள் இருக்கலாம். தலைமை பொறுப்புகளை எல்லாம் ஏற்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நம்மளுடைய பணி சார்ந்த விஷயங்கள்லயோ தொழில் முறைகள்லயோ நம்ம இன்னைக்கு தலைமை தாங்கும் எண்ணங்களோ வாய்ப்புகளோ வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியில ஏதாவது பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. சுய தொழில் இல்லைன்னா கூட்டு தொழில் இதன் வழியிலையும் பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேசும்போது மற்ற விஷயங்கள்ல கம்பீரமும் அதிகார துணிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தை சரியா நம்ம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைகள் வழியில உங்களுடைய தொழிலுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியிலான ஒரு பேச்சுவார்த்தைகள் மீட்டிங் இதுல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நாமளா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள்ல ஈடுபடாம இருக்கிற வரைக்கும் மிகவும் நன்மையானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் ரீதியிலான பேங்க் லோன் கேட்கின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். அதனால பிசினஸ் புதிதா தொடங்க போறீங்கனாலும் இல்லைன்னா பிசினஸை விரிவுபடுத்த போறேன் அப்படின்னாலோ நம்ம ஏதாவது பேங்க் லோன் கேட்கிற மாதிரியான ஐடியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியிலான மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார ரீதியில முன்னேற்றமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள் குடும்பத்தோடு ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம ஃபைன் கட்ட வேண்டியதான சூழல்கள் வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம நன்கொடை தரக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் இன்னைக்கு உயர்வான நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக பகுதிகளில் கவனங்கள் தேவை. முகம் இன்னைக்கு கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. முன்கோபங்கள் அதிகமாக இருக்கும். அதனால உறவு முறைகள் நண்பர்கள் வீட்டுல இந்த மாதிரி பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எதற்காக தேவைப்பட்டு அந்த விஷயங்கள்ல ஈடுபடுறோமோ அந்த வேலை நல்ல முறையா முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால நல்ல முயற்சிகள் ஒரு தேவைப்படுகின்ற விஷயங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் எடுக்கும்போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு வரன் பார்க்க விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா புதிதாக வண்டி வாகனங்கள் விஷயம், இல்லைன்னா புதிதாக தொழில் தொடங்கும் விஷயம், வேலைக்கு எங்கேயாவது போய் வேலை தேடுறீங்கன்னா இன்னைக்கு நல்ல முறையில வேலை கிடைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. யாருக்காவது நம்ம கடனா பணம் கொடுத்தா அது திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கடன் தரும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான நல்ல காரியங்களுக்கான முயற்சிகளையும் எடுத்து இன்னைக்கு செய்யலாம். அது நல்ல முறையில ஒரு லாபமான ஒரு விஷயமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தையின் உடல்நிலையில அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு உயர் பதவி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தையின் வியாபாரத்துல நாம ஈடுபாடு எடுத்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக வருவதற்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. இறை மீதான நாட்டங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய ஒரு சிந்தனைகளோ பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கான ஒரு ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் சார்ந்த பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக நம்ம நினைச்சபடி நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைமுடி தோல் சம்பந்தமான பிரச்சனை இதிலெல்லாம் ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிறதுக்கான சூழல்கள் வருவதற்கு நிறைய இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்கு. பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள், ஏற்கனவே பதவிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் தற்காலிக பணிகள்ல இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுறதுக்கான ஒரு முயற்சிகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெரிய நிறுவனங்கள்ல வேலை தேடுகிறீங்க அப்படின்னு சொன்னா நல்ல உயர்வான பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு பதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக சிறிய அளவிலான தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள் இதிலெல்லாம் ஒரு ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள நம்ம ஒரு சின்ன பிரச்சனைகள் இது எதுவும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கும். உறவு முறைகளுக்குள்ள சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சுய தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இட மாறுதல்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இருக்கு. வேலையோ இல்லைன்னா பணிகளோ வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களோ இதுல ஏதாவது இடம் மாறுதல்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைகள் ரீதியான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பணிகளில் சேரும் உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கு. இன்டர்வியூலையோ எக்ஸாம்லையோ பாஸ் ஆகி இருக்கிறீங்கன்னு சொன்னா வேலைகள்ல சேரக்கூடிய ஒரு உத்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய நட்புகளை நம்ம பாராட்டிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. அவர்களோடு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல இல்ல வேறு ஏதாவது பிரச்சனைகளிலோ நம்ம பேர் அடிபடாம பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்கும் விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், நீண்ட பயணங்கள், இரவு நேர பயணங்கள் இந்த மாதிரி பயணங்கள் போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில முன்னேற்றமாக ஒரு லாபகரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது
தொந்தரவுகளோ இல்லைன்னா பிரச்சனைகள் இல்லைன்னா பண இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, அதே மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம். இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கும்போது அதுல ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரலாம், இல்லைன்னா ஏதாவது கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்துல பசங்களோடு, பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஒரு முன்னேற்றம் இல்லாம ஒரு சின்ன சின்ன தடைகள் ஊடால வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இந்த மாதிரி உறவுகளோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரகசியமாக பதவிகளை ஏற்கின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக ஒரு சிலருக்கு சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊர்ல போய் தங்கக்கூடிய ஒரு சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பாராத விதத்துல வீண் செலவுகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. தூக்கமின்மையினால உடல்நிலையில கொஞ்சம் அவதிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான பழுதுகள் ரீதியிலான செலவினங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழந்தைகள் வழியில அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கலாம். அதன் ரீதியில ஏதாவது செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இதையெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுவது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பிடிவாத நிலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வரட்டு பிடிவாதம் மனதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. கோப உணர்வுகள்ல கட்டுப்பாடுகள் அவசியமானதாக இருக்கின்றது. யார் மேலேயாவது கோபம் இருந்தா அது தனியாத ஒரு நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் மனநிலையிலையும் கோப உணர்வுகள் இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மன அமைதி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாத பகுதிகளில் அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சொத்துகள், நகைகள், இதன் மீது ஏதாவது கடன்கள் வாங்கியிருந்தா அதை அடைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீண் தகராறுகள்ல நாமளா இன்னைக்கு கலந்து கொள்ளக்கூடாது. பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவு முறைகள், நண்பர்கள் வழியில ஏதாவது செலவுகள் வருவதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு பயம், பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால புதிதான செயல்முறைகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது, அது மாதிரி எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்ளாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பை தருவதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான சுபமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எடுக்கும் விஷயங்கள்ல 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபார சம்பந்தமான முயற்சி, தொழில் முயற்சி, புதிதாக வேலை தேடும் முயற்சி, இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்களுக்கான முயற்சிகள், பயண ரீதியிலான முயற்சிகள், இது எல்லாம் மேற்கொள்ளலாம். இன்னைக்கு
இன்னைக்கு வரன் தேடும் ஒரு பயணமாக இருக்கலாம், ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளலாம், வெளிநாடு சம்பந்தமான குடியுரிமை ரீதியிலான ஒரு விஷயங்களோ, வெளிநாடு பயணங்களோ, தொழில் தொடங்கும் எண்ணங்களோ, இல்லைன்னா புதிதாக வேலைக்கு தேடுகின்ற ஒரு எண்ணங்களோ, இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எடுக்கின்ற விஷயங்கள்ல லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். மூத்த சகோதரர் சம்பந்தமான உடல்நிலையில கவனங்கள் அதிகமாக தேவைப்படுகின்றது. மனைவி வழியில எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபமான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த லாபகரமான செய்திகள் வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கும் உறவுகளால லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வாசனை பொருட்கள் விற்பனை சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நெய் சம்பந்தமான பொருட்கள், இல்லை நெய் சம்பந்தமான இனிப்பு சம்பந்தமான பொருட்கள், இந்த மாதிரியான விஷயங்களை விற்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு விற்பனை நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான லாபங்களும் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நன்கொடை அளிக்கின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. திருடு போன பொருட்களுடைய விவரங்கள் எல்லாம் தெரிய வருவதற்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு முறையில கௌரவங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பதவி, பட்டம் இதெல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஆதாயங்கள், உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நல்ல முறையில லாபகரமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் ஒரு சிலருக்கு நல்ல முறையில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பியபடி வீடுகள் வாங்கும் எண்ணங்கள், இல்லைன்னா மனை வாங்கும் விஷயம், இந்த மாதிரியான ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு உதவிகள், லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், பண்ணை ரீதியிலான விஷயங்கள், விவசாய ரீதியிலான விஷயங்கள் இதையெல்லாம் மேற்கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு இதன் ரீதியிலான லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்தபடி நல்ல லாபகரமான செய்திகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. கலைகள் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்களும் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டில் சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல் ஈடுபாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான ஒரு நற்பெயர்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் லாபகரமானதாக, முன்னேற்றமுடையதாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்குதுன்னா அதை நம்ம இன்னைக்கு தாராளமாக எடுத்து செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. முடிஞ்சளவு கடன் வாங்குற ஒரு தேவைகள் இருக்கு அப்படின்னா ரொம்ப அவசர தேவை, மருத்துவ செலவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் வாங்கி கொண்டால் போதும். தேவையில்லாத அனாவசிய செலவுகளுக்காக நம்ம கடன் வாங்கி அதை செலவு பண்ணோம்னா அதன் ரீதியில பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வரலாம். கடனை அடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படலாம். இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவை. புதிதான முயற்சிகள், வரன் பார்க்கும் விஷயங்கள், இந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது.
பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல சாதகமான வெற்றிகள் அதிகமாக இருக்கின்றது. நம்ம எதை நோக்கி இன்னைக்கு செயல்படுறோமோ அந்த வேலை நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதனால நம்மளுடைய தேவைகள் என்னவோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளும் போது நல்ல முறையில வெற்றிகரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இளைய சகோதரர் இருக்கிறார்னா அவரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சம்பந்தமான தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும்போது அரசு பணிக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மின்சாரம் சார்ந்த பொருட்கள் விற்பனையில ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு விற்பனைகள் நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தலைமை பொறுப்புகளை எல்லாம் வகிக்கின்ற சூழல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். புதிதாக வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா நல்ல முறையில பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிறுவனம் சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணிக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேர்வுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணியில சேரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. புனித யாத்திரை, தீர்த்த யாத்திரை இந்த மாதிரியான ஒரு யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளோ வர்றதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொது சேவை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு அதிக முன்னேற்றங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உங்கள் மீதான பொறாமை கொண்ட நபர்கள் வழியில, அதாவது தொழில் முறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் வழியில நம்ம மேல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவங்க நம்ம மேல தேவையில்லாத ஒரு பழிகளை சுமத்தலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில், வியாபாரம், பணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், பிரச்சனை வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துவது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மரியாதை, கௌரவம் இதையெல்லாம் நம்ம குறையாதபடி பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. தொழில், பணி, வேலை இதன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு பிரச்சனை ரீதியாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது தேவை சம்பந்தமானதாக இருக்கலாம். அதன் ரீதியில இருப்பிட மாற்றங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை ஒரு பயணங்கள், வியாபார ரீதியிலான பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறை ரீதியிலான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில்முறைகள் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம சிலர் இசை ரீதியான தொழில்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு செய்யும் போது அது நல்ல முறையில வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், புதிதாக வேலை தேடும் விஷயங்களாக இருக்கலாம், புதிய தொழில் தொடங்கும் விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதன் சார்ந்த சிறிய முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுக்கும்போது அது நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனால கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஒரு செய்றீங்க, இல்ல சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள் வேண்டாம், பின்னாடி இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதனால நல்ல
விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம எடுத்தோம்னா நல்ல முறையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.